டோட்டு அம்மிக்குடா அப்படின்னாக்கா நீங்கள் தட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ட்டா. அப்போது எதுக்கு அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நான் வந்து முட்டையில் வந்து ஒரு டிஷ்ஷு வந்து ரெடி பண்ணேன். முட்டையை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி மஞ்சத்தூள் மிளகாய்த்தூளை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை வறுத்து எடுத்தோடனே இதில் ஒரு ஸ்டஃபிங் வைக்க போகிறேன். ஸ்டஃபிங்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆனியன் பச்சடி வைப்பீங்களே அதே தான். ஆனியனை நல்லா நைஸாக கட் பண்ணி அதில் கொத்தமல்லி போலாம் போடுங்க. பட் ரெடிமேட்டாக நான் சட்டுன்னு எடுக்கும்போது எனக்கு வெறும் ஆனியன் தயிர் மட்டும்தான் வந்து. ஸோ நல்லா மஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் அந்த பாயில் பண்ணி இந்த இது பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த எக்கில் நான் வச்சு தம்பிக்கு கொடுத்தேன். சோட்டு சூப்பராக இருக்கு அம்மி, நல்லாவே இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கு அம்மி அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டாரு. சரி நானும் சோட்டும் போட்டி போட்டுக்கிட்டு இன்றைக்கி சாப்பிட்டோம். அதுவே சூப்பராக இருந்தது. உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது உண்மையாகவே. இது நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், வெறும் வாயில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோட்டு பாருங்கள், அம்மி தட்டில் கையை வைக்காத அப்படின்ட்டான்.